ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய கால்நடை கண்காட்சி, அதாவது ஈரோடு நாட்டு மாட்டு பாதுகாப்பு குழு மற்றும் ஆதிவனம் இணைந்து நடத்தும் பாரம்பரிய கால்நடை கண்காட்சி 2025. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 80 ஸ்கூல் ஈரோட்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வருஷம் பிப்ரவரி மந்த் இந்த கால்நடை கண்காட்சி நடைபெறும். அப்போது திருச்செங்கோடு எம்எல்ஏ ER ஈஸ்வரன் அவர்கள் தலைமையில் கோமாதா பூஜையுடன் சிறப்பாக கால்நடை கண்காட்சி ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோமாதா பூஜை, அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கல்ச்சுரல் ஃபங்க்ஷன், சலங்கையாட்டம், இல்லைன்னா வந்துட்டு கம்பத்தாட்டம், இந்த மாதிரி வந்துட்டு கல்ச்சரல் ஈவெண்ட்ஸோட இந்த கால்நடை கண்காட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா எப்போவுமே 80 ஸ்கூலில் இந்த மாதிரி கால்நடை கண்காட்சி வந்து வருடம் சிறப்பாகவே நடைபெறும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டகரியில் ஒரு கிட்டத்தட்ட 3000-4000க்கும் மேலே பெற்ற மாடுகள் வந்துட்டு இதில் பங்கேற்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே வந்துட்டு மாடுகள் வந்து நிறைஞ்சிருக்கு. இது வந்து இதே மாதிரி ஒவ்வொரு மாட்டுக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுத்து ஒவ்வொரு பிளேஸ் அலோகேட் பண்ணி அதுக்கான தீவனங்களும் கொடுத்து சிறப்பாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரவுண்டு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறையா உங்களுக்கு கலர், அதாவது செவலை, காரி, இந்த மாதிரி எல்லா கலர்லேயும் வந்துட்டு மாடுகள் வந்துட்டு கரெக்டாக அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டி சவாரி மாடுகள் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில், இந்த கால்நடை கண்காட்சியில் நமக்கு ஸ்டால்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கால்நடைக்கு ரிலேட்டடான ஸ்டால்ஸு, அக்ரிக்கு ரிலேட்டடான ஸ்டால்ஸு, கால்நடை தீவனங்கள் வந்துட்டு அறுவடை செய்யக்கூடிய இயந்திரங்கள் ஸ்டால்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஜுவல்லரி ஷாப் மாதிரி, அதாவது மாடுகளுக்கான ஜுவல்லரி ஷாப்பு, அதுக்கான கயிறுகள், அதே மாதிரி அந்த அதுக்கு வந்துட்டு பெட் ஷாப். அதாவது இந்த கண்காட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நாய்களும், கால்நடை நாய்களும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாய் கண்காட்சி இதில் நடைபெறுது. அதே மாதிரி தீவன அறுவடை செய்யக்கூடிய இயந்திரங்களுக்கான அறுவடை செய்வதற்கான இயந்திரங்கள், அதே மாதிரி பால் கறக்கும் இயந்திரம், அப்புறம் வந்துட்டு மாட்டுக்கு போடக்கூடிய மேட்டு, அது மாதிரி இந்த மாதிரி கேட்டலுக்கு ரிலேட்டடான, அதாவது கால்நடைக்கு ரிலேட்டடான எல்லா வகையான ஸ்டால்ஸும் வந்துட்டு இதில் பங்கேற்றிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு இதனுடைய ஸ்டால்ஸு, இதனுடைய அப்பியரன்ஸு, இதனுடைய அலோகேஷனு, ஸ்டேஜு, இந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே பக்காவாக எப்போவுமே 8 ஸ்கூலில் வருஷம் பிப்ரவரி மந்த் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிறப்பாக நடைபெறும். ஆம்புலன்ஸு வசதிகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஃபங்க்ஷன் இருக்கும். இந்த சோஃப் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு மாடுகளுக்காக ஃபேஷன் ஷோ மாதிரி மாடுகளும் வந்துட்டு அதனுடைய வாக்கிங் ஸ்டைலு, ஓகேங்களா, அதெல்லாம் எப்படி நடந்துக்கிறது, எப்படி தோரணை, அதனுடைய கலரு, அதனுடைய பல்லு, அதனுடைய திமிழ், இதை வச்சு பல வகையான கேட்டகரியில் மார்க் கொடுத்து அந்த காலையில் வந்து பிடிச்சிட்டு போகிறாங்க. பார்த்தீங்களா, வந்து டெஸ்ட்டுக்கு பிடிச்சிட்டு போகிறாங்க. பல வகையான ஸ்டேட்டில் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வந்து சிறப்பு பரிசு வந்து கட்டாயம் இருக்கும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து எதுக்காக வந்து வருஷம் கால்நடைத்துறை வந்து, அதாவது ஈரோடு மாவட்ட ஆர்வலர் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது நாட்டு மருந்துடைய ப்ரீடு, ஓகேவா, நாட்டு இனப்பெருக்கங்கள் வந்து அழியாமல் இருக்கவும், மக்களிடத்தில் அதுக்கான ஆர்வத்தை அதிகப்படுத்துறதுக்காகவும் தான் இந்த மாதிரி வந்து கண்காட்சிகள் வந்து செலவு பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. இதை பரிசு கொடுக்குற மூலிமா திரும்பவும் வந்துட்டு அவங்க அதை மேன்மைப்படுத்துவதற்கும், இதோடு வந்துட்டு இந்த நாட்டு இனப்பெருக்கங்களுக்கான காளைகளுக்கான கான்டாக்ட் கிடைப்பதற்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு அவங்க பொண்ணுங்க, பசங்க எல்லாமே மாடுகளை காலையிலே பிடிச்சிட்டு வந்து ரொம்ப ஆசையாக ஆர்வத்தோடு வந்து பங்கேற்றிருக்காங்க. கால்நடை, அதாவது நாய் கண்காட்சியும் போட்டிருக்காங்க. அதுக்கு தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு பிளேஸ் வந்து அதுக்கு தனியாக வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அந்த நாய்க்கான சிப்பிப்பாறை, அதாவது கால்நடை, அதாவது பார்த்திங்கன்னா நாட்டு வகையான நாய்கள் கண்காட்சி, அதுக்கான ஸ்னாப்ஸும் நான் உள்ள கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்னென்ன வகையான காளைகள் இருக்குன்னா, காரி காளை, மயிலை காளை, மயிலை கிடாரி, மயிலை மாடு, ஆலம்பாடி, மயிலை கன்று, பொங்கலூர் குட்டை, அதாவது முறா எருமை, இந்த மாதிரி காரி காளைகள், இந்த மாதிரி நிறையா வகையான ப்ரீட்ஸ் வந்து உள்ளே இருக்குது. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு என்ன வகையான கேட்டகரியில் வந்து மாடுகளை வந்துட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது செக்கப் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, பல் போடாத காளை, அதாவது பல் போடாத கிடாரி, கன்று, இந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் கொண்டு வந்து கால்நடை கண்காட்சியில் வந்து பங்கேற்கலாம். அப்படி உங்ககிட்ட எந்த வகையான கால்நடைகள் இல்லைனாலும் வந்துட்டு இந்த வருஷம் பார்த்துட்டு அடுத்த வருடம் நடக்கும்போது நம்ம கொண்டு வரக்கூடிய ஆர்வத்தையும் வந்துட்டு நம்ம இடத்துல வந்து மேம்படுத்தும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பல் போடாத காளை, பல் போடாத கிடாரி, அதே மாதிரி பல் போட்ட கிடாரி, 2 பல் போட்ட கிடாரி, 2லேருந்து 4 வகையான 4 பல் போட்ட கிடாரி, 4 பல்லுக்கு மேலே 6 பல்லுக்கு மேலே கேட்டகரியில் இருக்கக்கூடிய காளைகள், ஓகேங்களா, அந்த மாதிரி
கிடாரிகள் இந்த மாதிரி வந்து கேட்டகரி வைஸ் 4 பல்லு 6 பல்லு 4 பல்லுக்கு மேலே 2 பல்லுக்கு மேலே இப்படி கேட்டகரி வைஸ் வச்சுட்டு இதில் மயிலை கேட்டகரி, செவலை கேட்டகரி, காரி சாரம் பசு, புறா மாடுகள் இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து தேர்வு பண்ணி அதை டெஸ்ட்டும் பண்ணிவிட்டு ஸோ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சுழி டெஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி வந்து பல் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட்டை பண்ணி தான் எலிஜிபிளாக இருக்குன்னா மட்டும்தான் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து அதாவது ரிங்குக்குள்ளே ஃபேஷன் ஷோ மாதிரி அந்த ஷோக்குள்ளே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அந்த ஷோவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா காளை உரிமையாளர்கள் வந்துட்டு கிடாரி உரிமையாளர்கள் வந்துட்டு அந்த பிடிச்சிட்டு வருவாங்க. ஸோ அதை பிடிச்சிட்டு வரும்போது அதுக்கான வாக்கிங்கினுடைய அதாவது நடந்து வரக்கூடிய டெஸ்ட்டு, நடந்து வரக்கூடிய அழகு அதனுடைய அழகு, அதே மாதிரி வாக்கிங் அதனுடைய ஸ்டைலு, இது அப்புறம் அதனுடைய திமிழ், இந்த மாதிரி கலரு பல வகையான இதெல்லாம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு தேர்வு செய்து அதுக்கு ஒரு சிறப்பு பரிசு வந்து முதல் பரிசு, 2ஆம் பரிசு இந்த மாதிரி பரிசு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய எல்லா மாடுகளுக்கும் நினைவு பரிசும் இவங்க வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு வரதுனால அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி சவாரி ஜோடிகள், காளைகள் ஜோடிகளும் இருக்குது, அதுக்கான இதுவும் இருக்குது. ஸோ விழா ஏற்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவு, கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்கள், ஓகேவா, எல்லாமே வந்துட்டு அவங்க அதுக்கான இதாக வந்துட்டு ஏற்பாடு செய்வாங்க. ஸோ உள்ளே வந்து கால்நடை மருத்துவர்களும் இருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எவ்ரி இயர் அதாவது வருடம் பிப்ரவரி மந்த் வந்து இது நடக்கும். சரிங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த பற்றின ஒரு ஓவர்வியூ, இந்த கிரவுண்டை பற்றி ஃபுல்லாக வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்து நான் வந்துட்டு இந்த யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடைசி ஸ்னாப்பில் நாய்களும் போட்டிருக்கேன், கால்நடை இதில் நாட்டு வகை நாய்களும் போட்டிருக்கேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் காலையில் உரிமைகள் வந்துட்டு வரிசை நிற்க வச்சுட்டு கொண்டு போகிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஷோ வந்துட்டு நான் அந்த வீடியோவில் எடுக்கலை, பட் வந்துட்டு இதில் ஓவரியை மட்டும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இயர் அந்த ஷோவையும் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். தேங்க்யூ. could cough out my emotions in a healthy manner and just become the right person that actually matters. Every day I drive my car
to my little job, and I find some peace in the stations that I throw on. But I wish there was a song with your name as the title. Oh yeah, I wish there was a song with your name as the title. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Please click below link and install the application. Thanks for watching our video. Please like, comment, share and subscribe.